திருவாரூரில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் நெல் மூட்டைகள் தேக்கமடைந்துள்ளதாக நியூஸ் 18 தொலைக்காட்சியில் செய்தி வெளியானதை தொடர்ந்து தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக நிர்வாக இயக்குநர் ஆய்வு செய்தார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ராஜசேகரிடம் கேட்கலாம். ராஜசேகர், இந்த ஆய்வு குறித்த விவரங்களை பதிவு செய்யுங்கள். அபிநயா, திருவாரூர் மாவட்டத்துல இந்த ஆண்டு 1,50,000 ஏக்கர் பரப்பளவுல குறுவை நெல் சாகுபடி பணிகள்ல விவசாயிகள் ஈடுபட்டு வராங்க. இந்த நிலையில விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட அந்த அறுவடை செய்யப்பட்ட நெல் மூட்டைகள் திருவாரூர் மாவட்டம் முழுவதும் 348 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் மூலமாக கொள்முதல் செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில விவசாயிகளிடமிருந்து அந்த கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகளை உடனடியாக லாரிகள் மூலமாக ஏற்றிச் செல்லப்பட்டு கிடங்குகளுக்கு அனுப்ப வேண்டும். அதே நேரத்துல லாரிகள் மூலமாக கிடங்குகளுக்கு எடுத்துச் செல்லப்படாத காரணத்தினால பல லட்சம் நெல் மூட்டைகள் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் தேங்கி வைக்கப்பட்டது. இதன் காரணமாக மற்ற விவசாயிகளின் நெல் மூட்டைகள் கொள்முதல் செய்ய முடியாத ஒரு நிலை ஏற்பட்டது. இது சம்பந்தமான செய்தி நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியில ஒளிபரப்பி இருந்தோம். இந்த நிலையில தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக மேலாண்மை இயக்குனர் நேரடியாக இன்று திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களை ஆய்வு செய்தார். குறிப்பாக திருவாரூர் மாவட்டம் ஊர்குடி, அதே போன்று திருநெய்ப்பேர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் ஆய்வு செய்தார். அப்பொழுது திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் மோகனச்சந்திரன், திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் உள்ளிட்ட உடன் இருந்தார்கள். உடனடியாக விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகளை கிடங்குகளுக்கு எடுத்துச் செல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாமல் மற்ற விவசாயிகளின் நெல் மூட்டைகளை பாதுகாப்பாக வைப்பதற்கு அதுக்குரிய இடத்தினை ஒதுக்க வேண்டும். மேலும் ஈரப்பதம் 17% உள்ள ஈரப்பதத்தில் உள்ள நெல் மூட்டைகளை கொள்முதல் செய்வதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும். விவசாயிகளிடமும் நேரடியாக கேட்டறிந்தார் அதிகாரி அண்ணாதுரை. விவசாயிகளிடம் என்னென்ன கேட்டறிந்தார் என்றால், உடனடியாக நெல் மூட்டைகள் கொள்முதல் செய்யப்படுகிறதா, உங்களுடைய தொகை அந்த பணத்திற்கு பணம் வரவு வைக்கப்படுகிறதா என்பது குறித்தும் கேட்டறிந்தார். இது சம்பந்தமாக விவசாயிகளும் நேரடியாக அவர்களிடம் தெரிவித்தார்கள். அது மட்டும் இல்லாமல் உடனடியாக நெல் மூட்டைகளை கொள்முதல் செய்வதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் எனவும் உத்தரவிட்டிருக்கிறார். அபிநயா, விரிவான விவரங்களுக்கு நன்றி ராஜசேகர்.